शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நெல்வாழ் சங்கத்தினுடைய மாதாந்திர கூட்டம் ரொம்ப சீக்கிரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சங்கத்தில் என்னை சுகர்நாடியில் பேச அழைத்த சத்திகுரு அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஜோதிடர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ நம்மள ஜோதிடர்கள் வந்து நிறையா கிண்டல் கேலி ஜோதிடமே இல்லைம்பான், ஜோதிடம் சும்மா பொய்யும்பான். ஆனால் அவன் தான் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் ஜோசியம் பார்க்காதவங்க யாருமே இல்லைங்க. தீக்கா கட்சிக்கிறாங்கிறான், தீக்க ஜோசியம் எதுவுமே இல்லைங்கிறான். ஆனால் அவன் குடும்பம்லாம் ஜோசியம் பார்க்குது. அதை விட்டுடலாம். அப்போ ஜோதிடர்கள் நாம் வந்து நிறையா நுணுக்கங்கள் இருக்குது, கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு ஜாதகம் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா கணிச்சிக்கிட்டோம். நம்ம கணிச்சிக்கிட்டு இந்த ஜாதகத்தை நான் சொன்னதை சொல்கிறேன். அந்த ஜாதகம் வந்து பார்க்க வந்தீங்க நம்பரும் வச்சுக்கிறேன், நீங்கள் போய் கேட்டு கொடுக்கலாம். இப்போ இதை கணிச்சிட்டோன்னா இப்போ பருவம் பார்த்து விதை விதைக்கணுமா, பருவம் பார்த்து விதை விதைக்கணும். இப்போ நாங்கள் வந்து உண்மையில் விவசாய குடும்பம், எங்களுக்கு 15 ஏக்கர் இன்னுமே நிலம் இருக்குது. எங்கள் அப்பாவோட ஒரு 6 பேர் போனாங்க, 2.5 ஏக்கர் என்ன நிலம் இருக்குது. நாங்கள் எல்லா வெள்ளையும் வருவோம். இப்போ என்ன பண்ணோம், பங்குனியில் மழை பெஞ்சா ஓட்டி போட்டுருவோம். ஆழமாக ஏறு கலப்பை வச்சு உழுது போட்டால் எங்கள் அப்பனை கேட்பேன், ஏப்பா உழுவுன்னு. இந்த ஓட்டி போட்டிங்கன்னா ஏர் உள்ளே போவோம், மண் ஏர் வாங்கி மண் பொதுன்னு இருக்கும். மழை பெஞ்சுன்னா நல்லா குணுக்குன்னு இருக்கும். ஒரு 2-3 தப்பு ஓட்டி போட்டிங்கன்னா சூடு ஆறி போயிடும். இப்போ வந்து வைகாசில் நல்லா பதமாக இருந்துச்சுன்னா வைகாசில் களைக்கொட்டை போடணும், வைகாசில் சோளம் வரைக்கணும். இது மேட்டுக்காட்டு வெள்ளாமை, அது இயற்கை வெள்ளாமை விடுங்க. இப்படி கடலக்காய் போட்டால் ஆடி காய்ச்சல் வரும். ஆடி காய்ச்சலில் கடலச்செடி எப்பவுமே உயரம் பெருச்சா போகக்கூடாது. பெருச்சா போனால் கடலக்காய் அதிகமாக வைக்காது, சின்னதாக இருக்கணும். ஆடியில் காயணும், ஆவடியில் பூ பூத்து காய் காய்க்கும். சின்ன செடியாக 40 காய் 50 காய் வந்துடும். நாங்களாம் கடலக்காயை நிறைய கொண்டு போய் மேலே கட்டி வச்சிரும், எங்கள் வீட்டுக்கு மேலே வீட்டில் காய் சாப்பிட்றதுக்கு. அதுபோல் பருவம் பார்த்து விதை விதைக்கணும். நாங்கள் அப்போ ஜோசியமும் விவசாயமும் ஒன்று தான். பருவம் பார்த்து தான் ஜோசியம் சொல்லலாம். இப்போ இந்த 15 ஜாதகம் வந்துருச்சு, என்ன சொல்லலாம்? இப்போ என்ன வயசுங்க? அவ்வளோதான். அப்போ என்ன அவங்க வந்து என்ன கேட்பாங்க? முதல்ல ஒன்று வச்சுங்க, பையன் இந்த ஜாதகம் கொடுத்தா படிப்பாங்களா, படிப்பு தான் அந்த மாரியான கேள்வி தான் கேட்பாங்க. நீங்கள் மற்றபடியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த ஜாதகம் நாம் ஒரு ஜாதகம் ஆய்வு பண்ணும்போது இப்படி கணக்கு போடும்போது ஜாதகன் பலமாக இருக்கிறானா, வாயு நல்லா பேசுகிறானா, திறமையாக இருக்கிறானா, ஆளுமை திறமைக்கு தான் பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், லக்கணத்தை தான் பார்த்துக்கணும். லக்கன் என்ற நட்சத்திராதிபதி யார், ராசி என்ற நட்சத்திராதிபதி யார், லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டு 2ஆம் அதிபதி யார், சந்திரன் யாருக்கால், செவ்வாய்க்கால். அப்போ என்ன நிலையில் இருக்கிறாரு, அந்த செவ்வாய் என்ன நிலையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு படிப்பு பார்த்து நம்ம சொல்லணும். முதல்ல ஜாதகத்தில் லக்னாதிபதி ராசி அதிபதி 2 கூட கெட்டு போய்ட்டு நானும் ஓப்பனாக சொல்லுவேன், இந்த பையன் நல்லா வாய் பேசாதுமா, நல்லா படிக்காது அப்படி சொன்னால் ஆமாங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த பையனுக்கு அதெல்லாம் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு சுமாராக படிக்கிறான், போகிறான், படிப்பான், எதிர்காலத்துலேயும் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, நல்லா படிக்கிறவங்க படிச்சுக்குவான். அவனை பற்றி நம்ம அவனை சொல்கிறதான் சொல்லிட்டு அப்பனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்பன்னு பார்த்து சொல்லுங்க, அப்பனுக்கு எப்படி இருக்குது, அம்மாளுக்கு எப்படி இருக்குது, மாமனுக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்த்து கேட்பாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு 2-3 பேர் வந்து உட்காந்துருக்கிறாங்க. அப்பனுக்கு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம முன்னாடி இருக்கிறோம். அப்பனா சித்தப்பனா பெரிய பொண்ணா நமக்கு தெரியுமா? அப்போ நான் சொன்னேன், இந்த அப்பன் ஊருக்கு போயிட்டாங்க, சேர்ந்து நகுத்து அதான் போயிட்டேன். இப்படி சொல்கிறேன், இந்த பையனோட அப்பன் ஊருக்கு போயிட்டாரியா, மேலோரம் போயிட்டார் அப்படின்னு சத்தியமாக சொன்னேன். அவன் நவந்தான் ரெடி. அப்போ அவன் அப்பனா இருக்குன்னு நினைக்கவே கூடாது. இந்த ஜாதகனோட அப்பன் மேலே போயிட்டான், இறந்து போயிட்டான். அப்போ எப்படி இந்த ஜாதகனோட அப்பன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றது? சரி, அவங்க சொன்னது 2 பேர் சொல்றேன். இந்த பையனோட அப்பன் இறந்தது போன மாதம் 20ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு இறந்துருக்கிறான். மொத்தத்தில் குருவோட நட்சத்திரம் போன மாதம் 20ஆம் தேதி, இந்த 6 விட்டுங்க 5ஆவது 20/5/2026 அன்னைக்கு புனர்பூசம் குருவோட நட்சத்திரம் அன்னைக்கு இறந்து போயிட்டான். அவங்க சொன்னது. அப்போ இறந்து போயிட்டான். அதுக்கு இறந்துக்கு பிறகு போய் பார்க்குறாங்க, அப்பனுக்கு 80 வருஷம் ஆயிட்டானா ஒரு ஆள்.
அப்பனுக்கு 80 வயசு வரைக்கும் ஆயிலுக்குதே, நல்லா இருக்கிற அப்படின்னு அப்படியா ஒருத்தர் தீர்க்காயில் அப்பனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு. இப்படி எல்லாம் அப்பனுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. என்னங்க நீங்க மட்டும் அப்ப ஊருக்கு போயிட்டாங்கிறிய, அது மேலோகம் போயிட்டாங்கிறிய, எப்படி இந்த ஜாதகத்துல அப்ப இறந்துட்டாருன்னு சொல்லுதுங்க அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணிட்டு கேட்கிறாரு. ஆமா இறந்துட்டார் 20/5/2026 அன்னைக்கு அவங்க சொன்ன குருவோட நட்சத்திரம் ஞாபகம் இல்லை, அன்னைக்கு இறந்துட்டாருங்க அப்படின்னு. என்ன காரணம், எப்படி இறப்பார், என்ன இறக்கிறதுக்கு காரணம் கருத்தா என்ன, விதி வேணும்ல. அதெல்லாம் உங்க பாட்டெல்லாம் வேலைக்காவதுண்ணா. ஆனா அந்த பாட்டெல்லாம் வேலைக்காவதுண்ணா. இப்ப எங்க அருமை நண்பர் கரூர் சுந்தரராஜன் சொன்னார்ல, எத்தனையோ மாளிகை யோகம் என்னென்னமோ யோகம் இருக்குது, அதெல்லாம் தானே ஓரமா வச்சுக்கிங்க. இங்க தேவையானது மட்டும் எடுத்து பேசினார்ல, அதெல்லாம் வச்சுக்கிங்க. நீங்க லக்கணம்னு ஒரு ஜாதகத்துடைய லக்கணம்னு வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அது என்ன லக்கணம், இது என்ன லக்கணம், அது என்ன இந்த சரசர உபயோகத்தில் என்ன வருது, உபயோகத்துக்கு மாரகாதிபதி யார், குரு கொல்ல மாட்டார். நான் சொல்றேன், குரு கொல்ல மாட்டார். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் அந்த காரகத்தை கொல்லும். 100 முறை சொல்றேன். நீங்க எல்லாம் இந்த பார்முலாவை நீங்க எடுத்து வச்சுக்கணும். என்ன லக்கணம் வருதோ அந்த லக்கணத்தை அப்படியே ஒரு செகண்ட் ஓடிக்கும் உள்ள. இது என்ன லக்கணம், உபய லக்கணம். உபயத்துக்கு 7, 11 மாரகம். 11ஆம் இடம் கூட கொல்லாதுங்க, 7ஆம் இடம் தான் முழுசா கொல்லும். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் ஒரு கிரகம் இருக்கிறதா அந்த காரகத்தை கொல்லும். சூரியன் தான் ஆரை கொல்லும், சந்திரன் தான், சுக்கரன் தான், புதன் தான், செவ்வாய் இருந்தா, ராகு இருந்தா, என்ன பாட்டு கேது இருந்தா. இது வந்து உங்களுக்கு இது 50 தடவை சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு, அதனாலதான் சொன்னேன். இந்த சூரியன் யாரு காலில் இருக்குது, நல்லா சொல்லுங்க. சதயம் 1. அந்த சதயத்தை அதிபதி யாரு, ராகு. குறுக்காலா, குரு ராகு 12 போயிடுச்சா, ராகு 8 லக்கணத்துக்கு 12. அப்ப இப்ப என்ன திசை ஓடுது, ராகு திசை. இந்த ராகு என்ன செய்யும் தெரியுங்களா, யாரோட காலில் இருக்குதோ அதனுடைய வித்தையை தான் பழக்கம். இப்போ அவர் சொன்னார்ல நம்ம கரூர் சுந்தரராஜன், இதை 3 இருக்கிற கிரகம் 6க்கு போனா அந்த மேசங்கிற ஆடு வந்து மூக்கு கிழிச்சு தையல் போகணும்னு. இதேமாரி நீங்க ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதை கிழக்குப்பார், தெற்கப்பார், மேற்கப்பார், வடக்குப்பார் 4 பக்கம் பார்க்கணும். ராகு உட்காந்து குறுக்கால், குரு இந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதி. அந்த ராகு திசை நடக்குது. இந்த 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 ராகு குருவோட காலில் இருக்குதுல்ல, இந்த குருவோட காலில் என்னென்ன நட்சத்திரங்குத அது எல்லாமே நீ குருவோட நட்சத்திரமா எடுத்துக்கணும். நான் சொல்ல புரிஞ்சா, ராகு குருவோட காலில் இருக்குதுன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் என்னென்ன கிரகம் இருக்குது அதுவும் குரு காலில் இருக்கிறதாவே எடுத்துக்கணும். இப்போ ராகு வந்து குருவோட காலில் இருக்குது, சூரியன் வந்து ராகு காலில் இருக்குது. அப்போ இங்கே சூரியனே எடுத்துக்கணும். அப்போ மாரகாதிபதி அப்பனை போட்டு தெளிச்சு. இதுதான் இப்படி உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும். இருங்க வரேன். நான் சொன்னேன் இந்த பையனுக்கு முன்னாடியே அந்த பையன் பிறக்காதுன்னு பாட்டை செத்துருக்கணும், அவன் போயிட்டான்னு. நீங்க மாரகாதிபதியோட நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த காரகத்தை கொல்லும். எங்க வடிவேல் தாசல் இருக்கிறாரா, மரணத்தை சொல்லாதே ஆட்டம் போடுறாரு, அன்னைக்கு கூத்தாடுறாரு எங்ககிட்ட. மரணத்தை சொல்லாதீங்க அன்னைக்கு ஆட்ட ஆடுறாரு. கொல்லிமலையில போய் அங்க நானும் அவரும் பெட்ரோல் படுத்துட்டு ஒரே பெட்ரோல் அங்கே ஆட்டாடுறாரு. மரணத்தை துல்லியமாக சொல்லுங்க, மரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லணும். ஜோசியம்நாத்தன்னு வரான். இப்ப இந்த பையன் வந்து அம்மா அவங்க பையனோட மாமா எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அப்பனுக்கு நல்லா இருக்குது தீர்க்காயில் அப்படின்னா பாத்தி வரம் கொடுத்துருவான், பாத்தி வரம் கொடுத்து அனுப்புவான். சோச்சியம் பாக்குறேன், சோச்சியம் மொபைல அப்படின்பான், திட்டுவான். சத்தியமா அப்ப மேல ஓரம் போயிட்டான் அப்படின்னா சேர்ல உட்காந்து ஒரு அரடி நவந்தான். என்னது அப்படின்னு செத்து போயிட்டாங்கன்னு என்ன பேசுற, முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதாங்க.
நீங்கள் இந்த லக்ன சரம் சிரம் உபயத்துக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். யார் மாரகாதிபதி, யார் மாரகாதிபதி காலில் இருக்கிறாங்க, அந்த திசை நடக்குது. இப்போ வந்து சூரியன் திசை நடக்கிறது அர்த்தம். ராகு திசைன்னு எடுத்துக்காதீங்க. ராகு குறுக்கால் மாரகாதிபதி காலில் ஆகுது. சூரியன் ராகு கால். இங்கே சந்திரன் ராகு கால் தான் அம்மாலே இருப்பான். இங்கே சந்திரன் ராகு கால் இருந்தால் அப்போ இருந்தோன்னு 15 நாள் அம்மாலே இருப்பான். இங்கே ஒரு கிரகம் ராகு கால் இருக்குன்னா அது என்ன உறவுக்குன்னா 3 பேர்த்து அடிக்கணும்னு சொல்லலாம். ஒரே மாதத்தில் 3 பேர் கூட இறந்துடுவாங்க. நான் பார்த்த வரைக்கும், ஜோதியம் பார்த்த வரைக்கும், அண்ணன் இறந்து அண்ணனுக்கு சாங்கியம் பார்க்கறதுக்கு தேங்காய் பிடுங்கும் போகுது விழுந்தான், தம்பி இறந்தான். இதெல்லாம் வரும், மரணம், கூட்டு மரணம் வரும். இப்போ ராகு குருவோட காலில் இருக்குது. இங்கே சதயத்தில் சூரியன், இன்னொரு சதயத்தில், இந்த சதயத்தில் யாராச்சும் வேற இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த புதன் சதயத்தில் இருக்குதுன்னா சாதகனையும் கொள்ளும். இந்த செவ்வாய் சதயத்தில் இருக்குதுன்னா சகோதரனை கொள்ளும். இதேமாரி இங்கே சதயத்தினுடைய நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம் இருக்குதோ அத்தனை பேர்த்தையும் கொல்லும். நீங்களாம் கொல்லாது மரணத்தை சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டே வேண்டியதுதான். நீங்கள் சோசியம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இந்தமாரி மரணத்தை நாம் அழகாக சொல்லலாம். சரி, நீங்கள் நான் சொன்னதை பாயிண்ட் வச்சுங்க. மிதுன லக்கணக்காரங்களாக இருந்து நேரடியாக சூரியன் குரு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியிலிருந்து அல்லது மற்ற கிரகங்கள் ஏதாச்சும் இருந்து இப்போ ராகு வந்து குருவோட காலில் இருக்குது. இந்த ராகுவோட காலில் சூரியன் இருக்குதுல்ல. இப்போ இங்கே என்னென்ன நட்சத்திரம் இருக்கும்? சித்திர நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சித்திர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது, ராகு வச்சுக்கலாம். அந்த செவ்வாய் குருவோட காலில் இருந்து கொல்லும். அப்படி கொல்ல இப்படி எல்லாம் நீங்கள் உள்ள ரூட்டில் போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஜாதகம் சொல்ல முடியும், மரணத்தை சொல்லலாம். இப்போ இப்படி ஒரு ஜாதகம், இப்போ வந்து போன மாதம் 20ஆம் தேதினா அதில் 20, இன்னைக்கு என்ன தேதி 9, 19 நாள் தானே ஆகுது. 19 நாளில் ஒரு 10 பேர் ஜாதகம் பார்த்துட்டாங்க. ஏன் எப்படி செத்தான்? என்ன அந்த அப்பனுக்கு என்ன வயசு? 42 வயசு தானா இந்த பையனோட அப்பனுக்கு. ஏன் செத்தான்? காப்பாற்றி அந்த ஜாதி ஜனமெல்லாம் உடல்நல பாதிக்கப்படுறதுனால அங்கே போல இங்கே போல காப்பாற்றுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் போய் அவங்க தீர்க்கமாக தெரிஞ்சுக்கிறது வராங்க. அப்படி ஒரு ஜாதகம் இப்படி வரும்போது நீங்கள் அப்பனுக்கு நல்லா இருக்குது, அப்பனுக்கு தீர்க்காயில், அப்போ வெளிநாட்டு வேலைக்கு போய்க்கிறாங்க அப்படிலாம் நம்ம சொன்னால் சோசியத்தினுடைய மதிப்பு எவ்வளோ குறையும். கெட்டதை சொல்லாத, மரணத்தை சொல்லாத, உன் வாயில் நல்லதாக வராது அப்படின்னா எப்படிப்பா சோசியம் சொல்லி நம்ம வந்து அவங்ககிட்ட காதி வாங்குறது? எப்படி பிழைக்கிறது? எப்படி பிழைக்கிறது இல்லைங்க? இப்படி எப்படி பிழைக்கிறது? அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆய்வு பண்ணோம். மரணத்துக்குன்னா இங்கே பாருங்க, மரணத்துக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான விதி இருக்குது. மரணத்துக்கு நிறையா கருதி இருக்குது. இன்னொரு ஜாதகம் போடுறாங்க, இங்கே தம்பி இன்னொரு ஜாதகம் போடு, இது போடு. அதுக்கெல்லாம் நான் சொல்லிட்டே இருக்கிறேன், இந்த ஜாதகத்தை போடு. எல்லாம் எடுத்துட்டு இந்த ஜாதகத்துக்கு போடுறேன். இந்த ஜாதகம் ஒரு விரல வச்சுக்கிது மேலே. இப்போ இதை அதை போட்டு நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த மரணத்துக்கு வந்து நிறைய விதி இருக்குது. ராகு கேதுக்கு முன்னாடி 1 டிகிரியில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகக்காரத்தை கொள்ளும். மீன லக்கணம் 9ல் குருவும் கேதும். கேதுக்கு முன்னாடி 1 டிகிரி. இந்த ஜாதகம் இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த ஜாதகம் இருக்கக்கூடாத ஏன் என்னாச்சுன்னா, இந்த ஜாதகம் பாம்பு முழுங்கிருச்சு இறந்து போயிட்டார் அப்படின்னா ஆமாண்ணா. அப்படி ராகு கேதுக்கு முன்னாடி எத்தனை சிரிப்பு சிரிக்கிறியோ அத்தனை சிரிப்புக்கு உனக்கு ஒரு அர்த்தம். எத்தனை என்னை ஏளனமா கை சுத்தி யாரெல்லாம் சிரிக்கிறீங்களா அத்தனை பேரும் ஜோசியம் அடர்ந்து கொடுத்துருவான். நான் சொல்றது என்னன்னு உள் வாங்கி ஆராய்ச்சி பண்ணா கூட பரவாயில்ல. ஏளனமா சிரிச்சு எப்படி ஜோசியம் வரும்? சிரிச்சுக்க, எனக்கு நான் அதை பற்றிலாம் கவலையே இல்லை. ராகு கேதுக்கு முன்னாடி 1 டிகிரியில் முதல்ல ராகு கேதுக்கு முன்னாடி 1 டிகிரி இருக்குதா? கேது எந்த ஒரு ஜாதகத்தில் ராகுவோட எத்தனை கிரகம் இருக்குதுன்னா நமக்கு தனியாக ஒரு கட்டம் போடுவேன். தனியாக கட்டம் போட்டு அந்த நட்சத்திரம் 9 பார்த்து எழுதுவேன். யார் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிப்பேன். அப்படி எழுதி ராகு கேதுக்கு முன்னாடி மீன லக்கணம், லக்னாதிபதி குரு 9 இருக்கிறாரு, கேதுக்கு முன்னாடி 1 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ அந்த லக்னாதிபதி அவுட். அது குருதிசை வரும். குருதிசை வந்தால் முடிஞ்சிருச்சு. குருதிசை எல்லாம் முடிஞ்சிடும். குருதிசை முடிஞ்சிடும். இதே போல் இந்த ராகு கேதுக்கு முன்னாடி என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும்.
ஒரு ஒரு ரிஷ்பத்தில் சந்திரனும் கேதும் ஒரே டிகிரியில் தான். இந்த பையன் பிறந்து அந்த 4 எண்ணி சொன்னேன், 7 நாள் அம்மா இறந்து போயிட்டாளான்னு. ஆமாண்ணா ஆமாண்ணா. அப்படி நீங்கள் ராகு அதுக்கு முன்னாடி 1 டிகிரி நல்லா கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி என்ன கிரகம் இருக்குதா? இப்போ சூரியனோட சேர்ந்த கிரகங்கள்லாம் அஸ்தங்கமாயிருமா? சூரியனும் சேர்ந்தாருன்னா ராகோட சேர்ந்த என்ன ஆகும்? கிரகண தோஷம். சூரியனையும் முழுங்கி போடும், சந்திரனையும் முழுங்கி போடும். அப்போ இந்த ராகு இதுக்கு முன்னாடி 1 டிகிரியை மட்டும் இருக்கவே கூடாது. எந்த கிரகம் தான் சரி, எந்த இங்கே பாருங்க, ராகு கேதுக்கு முன்னாடி எந்த கிரகம் இருந்தாலும் ராகு கேதை வெல்ல முடியாது. ஜோதிடத்தில் ஆணித்தரமா தெரிஞ்சுக்கணும். ராகு கேதுக்கு முன்னாடி எந்த கிரகமும் ராகு கேதை வெல்ல முடியாது. சூரியனோட சேர்ந்த கிரகம் அத்தனையும் அஸ்தங்கோட ஆகலாம். 5 கிரகம் தான் அஸ்தங்கமாகும். ராகு கேது சந்திரன் அஸ்தங்கம் ஆகாது. அப்போ அந்த அந்த ராகு கேதுக்கு முன்னாடி சூரியனாவது சந்திரனாவது, சூரியனாவது சந்திரனாவது எல்லாமே முழுகி போயிடும். இப்போ இதெல்லாம் எடுத்து பாருங்க. நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்துருப்பீங்களா? இப்படி ராகுக்கு முன்னாடி கேதுக்கு முன்னாடி 1 டிகிரியில் கிரகம் இருக்குதா? பார்த்துருப்பீங்களா? பார்த்து போகணும்னு சொல்லியிருப்பீங்களா? அதை எடுத்துட்டு வாங்க. ஜாதகம் பார்க்குறீங்களா? இப்போ கற்றுக்கிறவங்க வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம், கற்றுக்கலாம். இப்போ சிவாலாம் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறார். சிவா ஜோசியம் பார்த்துக்கிறாரு பாருங்க. பெரியமலையில் இருப்பார் பாருங்க, ராமலிங்கான, இவரெல்லாம் ஜாதகம் பார்க்குறாரு. இப்படி ஜாதகம் பார்க்குறீங்களா? அப்போ நான் சொல்கிற விதியெல்லாம் அந்த ஜாதகத்தில் வருதா? அதை பார்த்து எழுதி வச்சுக்கணும். அது கரெக்டா? இதெல்லாம் கட் பண்ணிவிடாது, தேவையில்ல அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ இதெல்லாம் பார்க்கணும், எழுதி வச்சு பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ இல்லை நான் ஒருத்தர் சொல்லி போகிறேன். விடுங்க, எழுதுங்க. சுக்கிரன் கீழே இருக்கு பாருங்க. சுக்கிரன், புதன், சூரியன். அப்ப அது மாதிரி பார்க்கணும். இப்ப ஒரு திசை நடக்குதுங்க, ஏதோ ஒரு திசை. ஏமா அது அப்புறமேல எழுதிக்கலாம். ஏதோ ஒரு திசை நடக்குது. திசை திசைக்கு கால் கொடுத்த கிரகம் 3ல் இருக்குது. 3ல் கால் கொடுத்த கிரகம் 8ல் இருக்குது. 8ல் கால் கொடுத்த கிரகம் 12 வந்துருச்சு. 3, 8, 12 மரணம். இதெல்லாம் நீங்கள் மறுக்கவே முடியாது, யாராலையும் மறுக்க முடியாது. 3, 8, 12 மரணம். 3, 8, 12 பாவம். இப்படியெல்லாம் எடுத்து சொல்லணும்ல. எப்படிங்க? அதேமாரி ராகு கேதுகளுக்கு திரிகோணத்தில் நீங்கள் ராகு கேதுக்கு முன்னாடி மட்டும் அடிக்காது. அப்போ நீங்கள் ராகு கேதுக்கு முன்னாடி நீங்கள் நான் இந்த நாடி முறை 1, 5, 9 தொடர்புன்னு அர்த்தம். பேசத்தே சுகர் நாடியாகட்டும், மிருகநத நாடியாகட்டும், பாரம்பரியத்தை நான் தப்பு சொல்ல, பாரம்பரியத்தை சொல்லிக்கிறாங்களா? சொல்லிக்கிறாங்களா? 1, 5, 9 தொடர்பு. ராகு கேதுகள் மற்ற கிரகம் எல்லாத்துக்குமே. ராகு கேதுகளுக்கு 1, 5, 9. நீங்கள் இப்போ ராகு எங்கே இருக்குது? இப்போ சிவா சொல்லு. சிவா, ராகு கேது இப்போ எங்கே இருக்குது? என்ன நட்சத்திரம்? எந்த நட்சத்திரத்தில் இருக்குது? புருவட நட்சத்திரத்தில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, இல்லை பூரட்டாதி 1, 2, 3க்கும். பூரட்டாதிங்க 3 பாதம் இருக்குதா? இந்த 3 பாதத்தில் ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதுக்கு 1, 5, 9 வச்சுக்கீங்க. அப்ப ராகுக்கு 1, 5, 9 ராகு நிற்கிற இடத்துல இப்போ பூரட்டாதி 1ன்னு வச்சுக்கலாம். விசாகம் 1, புனர்பூசம் 1. அந்த இடத்துல ராகு அங்கேயும் இருக்கிறதா எடுத்துக்கணும். அங்கே 1 டிகிரி இருந்தாலும் முடிச்சு சொல்லி, அங்கே 1 டிகிரி இருந்தாலும் வேலை முடியும், அடிச்சிடும். ராகு கேதுகளுக்கு 1, 5, 9. அதே போல் ராகுக்கு 6, 8ல் இருக்கிற கிரகம் வீக்காக இருக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக ராகு கும்பத்தில் இருக்குது, சதய நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த சதயத்துக்கு அதிபதி இல்லை அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த அவிட்டத்துக்கு அதிபதி செவ்வாய் நீசம் ஆயிடுது. ராகு திசை நடந்தால் அவனுக்கு விபத்து நடக்கும். ராகு திசை நடந்தால் ஜாதகம் விபத்து நடக்கும். அப்போ அதுமாரி சோசியத்தில் எண்ணற்ற விதிமுறைகள் நிறைய இருக்குங்க. மரணத்துக்கு, யோகத்துக்கு, தொழிலுக்கு, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படி எல்லாம் நம்ம சொல்லி வந்தால் தான் வர முடியும்.
இப்ப புதிய தலைமுறையில் போய் நான் விஜய் முதலமைச்சராவான்னு சொன்னேன். அந்த விதி எல்லாம் கரெக்டா பொருந்தது. அப்படி சொல்லணும்ல, நல்லாகிறேன்னு நல்லா சொல்லு, தாழ்வாகிறேன் தாழ்வாதான் சொல்லணும். சரி, அதை விட்டுலாம். இது ஒரு பெண் ஜாதகம், இது ஒரு பெண் ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து பெண் அந்த அம்மா பார்க்குது, நம்ம கிட்ட அந்த அம்மா பார்க்குது. சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் செவ்வாய் தோஷம், நாகதோஷம். இந்த தோஷத்தில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது தோஷம்லாம் சொல்லுவீங்களா? செவ்வாய் தோஷம், நாகதோஷம், மாங்கலிக தோஷம், கலஸ்தர தோஷம், கங்காண தோஷம், தார தோஷம். இப்போ எல்லாமே தோஷம் தான். அதெல்லாம் அந்த தோஷம் அடிக்குதா அடிக்கலன்னு பார்க்கணும். இந்த அம்மாளுக்கு மாங்கலிக தோஷம், இந்த அம்மாளுக்கு மாங்கலிக தோஷம். அப்போ 8ல் செவ்வாய் இருக்கிறீங்க, அத்தனை பேருக்கு மாங்கலிக தோஷமா? இந்த அம்மா வேணும், நம்ம ஃபோன் பண்ணி தரேன், இந்த அம்மாட்ட பேசிட்டோம். இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு 7 to 8 வயசும் உங்கள் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரன்னு இறந்துட்டாரு. 5 நிமிஷம் அழுது விட்டு தான் சொல்லி இறந்துருச்சுன்னு. இப்போ 8ல் செவ்வாய் இருக்கிறவங்கலாம் அதே மாதிரி கணவர் 7 to 8 வருஷத்தில் இறந்துருவாங்களா? பேசுறது இறக்க மாட்டாங்க, இறந்துருவாங்க. பாருங்க, இறக்க மாட்டாங்க, ஆனால் இறந்துருவாங்க. இதை மட்டும் நுணுக்கமாக தெரிஞ்சுங்க. லக்கணத்துக்கு 8ல் செவ்வாய், மாங்கலி தோஷம், செவ்வாய் தோஷம் வச்சுங்க. இவர் யார் காலில் இருக்கிறார்? இவர் நின்ற நட்சத்திராதிபதி யார்? இவர் நின்ற நட்சத்திராதிபதி சந்திரன். துலா லக்னம், 8ல் சந்திரன், செட்டில் செவ்வாய் இருந்தால் மாங்கலி தோஷம். 8ல் செவ்வாய் இருந்தால் அத்தனை பேருமே 7 to 8, 8:30 இறந்துடுவாங்க, இறக்க மாட்டாங்க. இவர் நின்ற நட்சத்திராதிபதி பலத்தை வச்சு அந்த அம்மாளுக்கு மாங்கலியத்தை சொல்லணும். எத்தனை வருஷம்னு. இப்போ செவ்வாய் வந்து சந்திரன் காலில் இருக்குதுங்களா? சந்திரன் சந்திரன் யார் காலில் இருக்குது? சுக்கிரன். இப்போ சத்தி சொன்ன தெரியல, 7 to 8:30. இது உங்களுக்கு புரிஞ்சா? சத்திக்கு புரிஞ்சிருச்சு. 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்து அவன் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தகம் இருந்தால் செவ்வாய்க்கு 7. அவருக்கு ஒரு கிரகம் நிற்குது 1 வருஷம், 7 to 8 வருஷத்தில் இறந்துருவாங்க. கல்யாணம் பண்ணி 7 to 8 வருஷத்தில் இறந்துருவாங்க. 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் மாங்கலி தோஷம்னு சொல்லாதீங்க. அவரு இப்ப சந்திரங்கால், சந்திரன் 10ல், அதுவே போதுமா? அதே காப்பாத்திரும். சந்திரன் சனிக்கால, சனி லக்கணத்தில் உச்சம், அது நின்ற நட்சத்திராதிபதி. ராகு உச்சம். பலமாக இருந்தால் 80 வருஷம் கல்யாணம் பண்ணி மாங்கலி கழுத்தில் தொங்கிடும். இதை கணக்கு போடாம செவ்வாய் தோஷம், நாகதோஷம், மாங்கலி தோஷம்னு நீங்க தோச்சின்னு சொல்லி எப்படி எடுத்துட்டு போறது? எப்படி எடுத்துட்டு போய் சொல்லுவீங்க? இப்படி கணக்கு நீ எடுத்தீங்கன்னு மட்டும்தான் வேலை செய்யும். இல்லைன்னா அந்த சோசியம் வேலை செய்யாது. அப்போ ஒரு கிரகம் எங்க இருந்தாலும் பலிதமாகுதா, பலிதமாகலையா? இந்த போன் நம்பர் வச்சு இந்த அம்மாட்ட போய் கேளுமணி, நீ கேட்டுவாமா விஜய் சொன்னாப்படி இல்லையானே? அந்த அம்மா நம்பர் இருக்குதுமா, நீ அந்த அம்மா நம்பர் இருக்குதுமா, கருவில் தான் இருக்குதுப்பா. விஜய்கிட்ட சோசியம் பார்த்தியா? 7 to 8 வருஷத்துல ஒரு வீட்டுக்காரர் இறந்தாரான்னு சொல்லு. ஆமான்னு கூட இல்ல, தப்பா சொன்னாருன்னா இன்னையில சோசியமா பார்க்கல. இருங்க, இப்படி சொல்லணும். நான் சொல்ற விஷயத்தை வாங்கிக்க முதல்ல. ஏங்க சத்தியல் ஐயா மாரி கை தட்டி சரிங்க, சோசியம் வந்துடும். 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் மாங்கலி தோஷன்னு மொட்டடி அடைக்கூடாது. அவர் நின்ற நட்சத்திரம் பலமா, அவர் நின்ற பலமா? இப்ப இந்த யாரும் ஆய்வு பண்ணுங்க, எடுத்து எழுதுங்க. இந்த நின்ற பலமா இருங்க. மாங்கலி தோஷம்னா நான் சொல்றேன், சத்தி சொன்னார்ல எத்தனை தோஷம் சொன்ன. மாங்கலி தோஷம்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய்க்கு நின்னா மட்டும் தான். இப்ப சூரியன் இருக்குன்னு வச்சுக்க, அதுக்கு மாங்கலி தோஷம்னு சொல்லி முடியுமா? அது சொல்ல முடியாது. எப்படி? அந்த மாரி நீங்க அந்த செவ்வாய்க்கு மட்டும் அவ்வளவு பவர். சரிங்க, 8ல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரகம் பலமாக இருந்தால் மாங்கலி நிலைச்சிருக்கும்.
அந்த கிரகம் நான் சொன்ன மாரி இந்த ஜாதகம் நல்லா ஆய்வு பண்ணிக்கிங்க, எழுதி வச்சுங்க. 8 செவ்வாய், செவ்வாய் நல்லது சந்திரங்கால், சந்திரன் சுக்கரங்கால், சுக்கரன் லக்கணத்துக்கு 12 நீச்சம், செவ்வாய்க்கு 7 வருஷம், அதுக்கு கால் கொடுத்துக்கிறது 1 வருஷம். 7 to 8 உங்கள் வீட்டுக்காரர் அவுட். என்ன இதெல்லாம் சொல்லக்கூடாது, எங்கள் தாசில்தார் சொல்கிறாரு, மாநாட்டெல்லாம் சொல்லாத அப்படின்னு அங்கே கொல்லிமலையை ஆண்டு சண்டைக்கு வர. இப்போ நான் ஜோசிய மாதிரி உங்கள் வீட்டுக்காரரு கலெக்டர் ஆகிறான்னு சொன்னால் எனக்கு வாத்தி வரத்தில் கொடுக்கும். எப்படிங்க இப்போ அது மாதிரிங்க பாருங்க, 8ஆம் பாவத்தில் எந்த எழுதிங்க நோட் பண்ணிங்க. 8ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரிங்க, அந்த கிரகம் நின்ற நட்சத்திர பலம் பெறட்டும். கேந்திரம் திரிகோணத்தில் 4 திசை பார்க்கும் போதும் பலம் பெற்றால் ஆயுள், கணவன் மனைவிக்கு தாலி கட்டி 60 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. அப்படி இந்த ஜாதகம் போல 8ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகமானா என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கான திசை சொல்லுங்க. சுக்கிரன் தான் 20 வருஷம் சொல்லுங்க, இன்னொரு வருஷம் சேர்த்திக்கணும், அது கால் கொடுத்த கிரகத்து ஒரு கிரகம், இப்படி சேர்த்து சொல்லுங்க. அவங்க ஆமானதான் சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் போயிடுச்சு, மாங்கலி தோஷம்தான், என்னமோ சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள கூட விட்டு சொல்லுவாங்க. அப்படி இது 7ஆம் அதிபதியாக வரதுனால மற்ற லக்கணத்துக்கு செவ்வாய் 8ல் இருந்தாலும் இப்படி ஆராய்ச்சி பண்ணுங்க. 8ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் தாலி தொட்டு கட்ட 3 முடிச்சு போடக்கூடிய இடம் 8ஆம் பாவம் பெண்களுக்கு. அப்போ அந்த பெண்களுக்கு கணவர் நினைச்சிருக்கணும்னா 8ஆம் பாவம் நல்லதாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஜோசியம் சொல்லலாம், நாங்கள் ஒரு பலத்தை சொல்லலாம், மாங்கலி பலத்தை சொல்லலாம். அவங்களுடைய நீங்கள் வந்து என்னிட்ட வந்து ஜாதகம் பார்க்க போனால் 12 பாவத்தையும் ஆய்வு பண்ணி சொல்லிடுவேன். இப்போ வந்து இந்த ஜாதகத்தில் 8ஆம் பாவம் மாங்கலியம் கட்டி போச்சு, உனக்கு குழந்தை எத்தனை இருக்குது, உங்கள் வீட்டுக்காரரோட என்ன தொழில் பண்ணுறாரு, எப்படி ஏதுங்கிறதெல்லாம் 12 பாவத்தையும் ஆய்வு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னு நல்லா சொல்லிவிடுவேன். அப்படி சொல்லி அப்புறமேல தான் நான் கேள்வி கேட்க சொல்லுவேன். நீங்களாம் உங்கள் கேள்வியெல்லாம் கேட்டுக்க பண்ணிட்டு அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்களே சொல்லிட்டே இருப்பாங்க. அந்தமாரி உங்களுக்கு இந்த மாரி ஆய்வு பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஆய்வு பண்ணாத மொத்தமாக 2, 4, 7, 8, 12 செவ்வாய் லக்கணத்தில் ராகு, லக்கணத்துக்கு 2ல் ராகு, 7ல் ராகு, 8ல் ராகு, கேது இதே இடத்துல இதே செவ்வாய் தோசை நாகதோசை இப்படியே சொல்லிகிட்டே மொழிப்பி பூசக்கூடாது. உடச்சி 2 தேங்காய் 2ஆக உடைக்கிற மாதிரி உடச்சி எடுத்து சொல்லணும். எங்கள் குருநாதர்கிட்ட 2 லேடிஸ் வராங்க. அவரெல்லாம் வந்து கணக்கெல்லாம் இப்படி எடுத்து பார்த்தோன்னே உன் வீட்டு சாப்பாடு பிடிக்கலையாட்டங்குதுமா, செயல் சாப்பாடு விரும்பி சாப்பிட்றாரு. ஐயர தேங்காய் உடம்பு மாதிரி 2ஆக உடப்புன்னு எனக்கு தெரியும். ஜாமீன் எப்போ கிடைக்கும், ஜாமீன் எப்போ கிடைக்கும் சொல்லு. ஐயா 40 நாள் கழிச்சு தான் ஜாமீன் கிடைக்கும். ஏன் நீ போட்டான் பாரு, உன் பையன் ஒருத்தர் வெட்டி போட்டு போனான் பாரு, அவங்க கத்தி எடுத்து தெரியுறாங்க. 40 நாள் வந்து உள்ளே போட்டுருவாங்க, அவனை வெட்டி போடுவாங்க, உள்ளே இருக்கட்டும் ரைட் எழுதிட்டு போயிடுவாங்க. 2 அப்படி என்ன சொல்லுவார் தெரியுமா, அவர் ஒரு 100 ஜாதகம் பார்ப்பார் ஒரு நாளைக்கு. என்ன சொல்லுவார், ஊதி விட்டுரும், 2 நிமிஷத்தில் ஊதி விட்டுரும் பாரு. ஆனால் சொல்லுவார், அப்படி தான் சொல்லுவார். அந்தமாரி உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து இப்படி ஒரு ஆய்வு பண்ணிக்கணும். அதில் என்ன வீக் என்ன பலம் என்ன. இப்போ விஜய் ஜாதகத்தை பார்த்து அவன் சரியில்லை, தொழில் சரியில்லை அப்படி இப்படி நம்ம சொல்ல முடியுமா? அவரு தான் எல்லாம் நின்ற நட்சத்திரம் இதில் உச்சா எல்லாம் டாப்பாக இருக்குது. அப்போ டாப்பாக இருக்கும்போது என்ன சொல்லலாம், அவருடைய ஜாதகம் கடக லக்கணம், கடகராசி, பூச நட்சத்திரம், ராகு 5ல் உச்சம். இன்னொன்று பார்த்துங்க, ஒரு ஜாதகத்தில் கேந்திரம் திரிகோணத்தில் உச்சக்கரகம் இருக்குதான் பார்க்கணும். 4, 5, 9, 10 இதில் ஏதாவது உச்சத்தில் ஒரு கிரகம் இருக்குதா, அந்த உச்ச கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்குதா, இதை ஓடி பார்த்துக்கணும் அப்பயே. அப்போ ஒன்றும் இல்லைங்க, விஜய்க்கு வந்து கடக லக்கணத்து 5ல் ராகு உச்சம், 12ல் சூரியன், புதன், சனி, ராகு காலிலேயே அந்த லக்கணம் சனிக்கால், சந்திரன் சனிக்கால். அப்போ எல்லாமே உச்சாதிபதி காலில் சூரியன் சம்மந்தப்பட்டுச்சு. 2 வருஷம்தான் அரசியல் பண்ணல, ஒரு கூட்டம் போடல, ஒரு தர்ணா போராட்டம் பண்ணல, ஒரு ஏதோ ஒரு போராட்டம் பண்ணல, கட்சி ஆரம்பிச்சாரு, முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போன்னு இந்த கிரகம் எவ்வளோ பலிதமாக இருக்கணும். ஏன் நாமளும் ஆக முடியல? நமக்கு கிடைச்ச கிரகம் ஜோசியம் சொல்கிற கிரகம் தான். ஒரு 2 ஜோசிய கிரகத்தில் நமக்கு இது கொடுப்போன்னு நம்ம வச்சுக்கணும். இப்போ அவனுக்கு அந்த பலம் இருக்குது.
இதே நாமக்கல் மாவட்டத்தில் 1,00,000 கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்து அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? அவர் ஜாதகத்தை பார்த்து ஒரு கோடீஸ்வரன் தான் சொல்லணும். முதல்ல தெரிஞ்ச கோடீஸ்வரனா யார்? ஜாதகத்தை பார்த்தோன்னா கோடீஸ்வரன் யாருன்னு எழுதி வைக்கணும். முன்னாடி எழுதி வைக்கணும், இந்த ஜாதகம் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லணும். அப்போ கோடீஸ்வரனுக்கெல்லாம் என்ன கிரக நல்ல விதி இருக்கணும், அதை எழுதிக்கணும். பிச்சைக்காரன் பிச்சைக்காரங்கிறானா இல்லையா? கோடீஸ்வரங்கிறானா இல்லையா? நோயாளியாகிறானா இல்லையா? நோயை இல்லாதங்கிறவனா இருக்கிறானா இல்லையா? 1-6 சம்மந்தப்பட்ட நோயாளிங்க, 1-6 சம்மந்தப்பட்ட நோய். லக்னாதிபதியை விட எல்லா பாவாதிபதியும் குறைஞ்சிருந்தா நோய் இல்லாத இருக்கிறோம். லக்னாதிபதியை விட எல்லா பாவமும் குறைஞ்சிருக்கணும். லக்னாதிபதியே பிரதானமான முழு பலனை பெற்றிருக்கணும். அப்படி பலம் பெறத்துக்கு ஆதி காலத்தில் நூல் எழுதிக்கிறாங்க. மூல திரிகோணத்துக்கு 1.25 ரூபம். இப்போ உங்களுக்கு 125% வச்சுங்களேன். ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டரு சொல்லுமா? ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டரு? ஒரு மீட்டருக்கு ஒரு கெச்சத்துக்கு இப்படி கேட்ட கேள்வி வேணும். ஒரு மீட்டருக்கு 90 சென்டிமீட்டர், ஒரு கெச்சத்துக்கு 90 சென்டிமீட்டர். 6 கெச்சம் செய்யல எத்தனை மீட்டரு? 6 சொல்லி கொடுத்தேன். 6 கெச்சம் செய்யலைங்க. எங்க அம்மாலாம் 6 கெச்சம் செய்யல எடுத்துக்கிட்டோம். 6 கெச்சம் செய்யல 6 45 6 50 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர். இந்த கணக்கெல்லாம் சோதிச்சு சொல்றது ஏன் சொல்றேன்னா, நம்ம வெள்ளக்காரன் வராதுக்கு முன்ன நம்ம முளம் ஜான் உண்டா இல்லையா? முளம் 1 அடி 1 அடி ஒரு கெஜம். இதைதான் பிரிட்டிஷ்காரன் வந்து சென்டிமீட்டர் பிரிச்சு கொடுத்துக்கிறான். இப்ப வாஸ்து பாக்குறீங்கல்ல, 2லயுமே இருக்கு. சத்தி இருக்கா இல்லையா? நம்ம தமிழ் முறைப்படியானது 34 இன்ச்சு தான். நம்ம தமிழ் முறைப்படிக்கு ஒரு குழி விக்கிலிஸ்காரங்க தான் 36 வருது. இப்போ இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். கணக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சோசியம் சொல்ல முடியும். அப்போ நம்ம ஒரு பணக்காரனாக இருந்தால் அதுக்கு என்ன கிரகம் விதிமுறை இருக்குது, ஏழையாக இருக்கிறான் அதுக்கு என்ன விதிமுறை. இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அடுத்தவனுக்கு ஜாதகம் பார்க்குறீங்களா இல்லையா? உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகம், உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன், தம்பி, சித்தம், பெரிய பாருங்கள். 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை. இந்த 20 காலில் லக்னாதிபதி பிச்சைக்காரன் தான். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை. இந்த 2ஆம் அதிபதி 2 பேர் அதிபதினால 2ஆம் அதிபதி நட்சத்திரம் 12ஆம் அதிபதி நட்சத்திரம் லக்னாதிபதி உள்ள போய் ஏறிச்சு. பிச்சைக்காரன் தான். அப்ப 12 லக்கணத்துக்கு இப்படி ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் பிச்சைக்காரன். 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி காலில், 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி காலில், இந்த 2 பேருக்கு காலில் லக்னாதிபதி கோடீஸ்வரன் தான். ஒரே அடிதான். ஒரு காசை சுண்டு விட்டா பொம்மையா கப்பையா முடிஞ்சு போய் சோதிச்சு கொடுத்தாங்க. 1-6 தொடர்பு. இப்போ 1-6 தொடர்புனா இப்போ இந்த லக்கணத்தை வச்சுங்க. துலா லக்கணம், லக்னாதிபதி சுக்கிரன் 6ல், 6ஆம் அதிபதி குரு லக்கணத்தில். இது 1-6 தொடர்பா? 1-6 தொடர்பா? 20% தான் எழுதிக்கணும். 20% தான். இந்த லக்கணத்துக்கு அதிபதி குரு பூரட்டாதி 4ல். துலா லக்கணத்துக்கு லக்னாதிபதி பூரட்டாதி 4ல். அந்த சுக்கர் அந்த குரு பரணி 1லயோ 2லயோ. இப்பதான் 1-6 தொடர்பு. அவனுக்கு நோய் எந்த மாதிரி நோய் வரும்? இது என்ன பாவம்? இது என்ன பாவம்? அந்த லக்கணத்துக்கு இந்த ஜாதகன் பெண்களால் நோய் ஏற்படுத்தி கொண்டான். இப்படிதான் வரும். பாவத்துக்கு 20%, நட்சத்திரத்துக்கு 80% வேலை செய்யும். நட்சத்திரம் இல்லாத எந்த கிரகமும் வேலை செய்யாது. நட்சத்திரம் இல்லாத எந்த கிரகமும் பலன் கொடுக்காது. நட்சத்திரத்துக்கு தான் முழு பலன். பாவத்தில் 20% தான். 1-8 சம்மந்தப்பட்டால் விபத்து சந்திக்கும். ஆனால் கெட்டிய உயிர் போகாது. இப்போ உதாரணம், தனுசு லக்கணம், லக்னாதிபதி யாரு? குரு 8ல், சந்திரன் 6ல். ஒரு விபத்தை சந்திப்பான், உயிர் போகாது. ஆனா குருவும் சந்திர நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அவன் மரணத்தை தழுவுவான். 1-8 நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றால் உயிர் போகும், அந்த திசைபுத்தியில் போயிடும். அப்படி எண்ணற்ற கணக்கு ஜோதிடத்தில் இருக்குது.
இந்த மாதிரி கணக்கு எடுத்து நீங்கள் எடுத்து ஆய்வு பண்ணணும். அப்படி ஆய்வு பண்ணால் மட்டும்தான் சோதிடம் சொல்ல முடியும். வந்து முன்னாடி உட்காருங்க, ஆமான்னு தான் சொல்லிட்டு போகணும். சரி, நான் போயிட்டு ஒரு 2 பேர்த்துக்கு உங்களை பற்ற வைக்கிறேன், நான் 2 நம்பர் கொடுக்குறேன், அவங்க 2 பேர் நம்பர் கொடுக்குறேன், அவங்க 2 நம்பர், அவங்க தான் வரும். ஒரே ஒரு தீக்குச்சி ஒரு காடு பற்றி எரியும். இப்படி சொன்னீங்கன்னா ஜோசியம் பற்றி தெரியும். ஒரே இடத்துல தப்பு சொல்லிவிட்டீங்க, நான் முன்ன போட இந்த ஜாதத்தை பார்த்து உனக்கு வீட்டுக்காரர் நல்லா இருக்குதான்னு சொல்லிவிட்டீங்கன்னா ஜோசியம் முடிச்சு. அதனால் நீங்கள் சொல்ல குமரிமுத்துன்னு ஒரு சினிமா நடிகர் இறந்து போயிட்டார், என் இருதயத்தில் குடிகொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், உன் வார்த்தை உன்னை ஒரு கோடீஸ்வரன் ஆக்கும், உன் வார்த்தை ஒன்னா பிச்சைக்காரன் ஆக்கும், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லுனார். இது ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க. இது வரைக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சக்திக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.